விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது சொன்னோம்ல அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. என்னையா புதுசாக நீங்கள் என்னையா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சாணக்கியாவை டே டு டே நான் வந்து காலையில், சாயந்தரம், மதியம், நைட்டு எல்லா வேளையும் நான் வந்து 6 கால பூஜைகள் கோயிலில் நடக்கிற மாதிரி நான் வந்து சாணக்கியா பார்ப்பேன். அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி பார்க்காம எப்பயாவது ஒரு தடவை பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து என்ன சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படிங்கிறது. ரொம்ப திடமாக நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி இதற்கு முன்னால் பெற்றதை விட கூடுதலான இடங்களை பெறுகிறது என்பதும், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை பெற்றது போல முழுமையான 39 தொகுதிகள், அதாவது தேனி தவிர்த்த 38 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறாவிட்டாலும் அதிரிபுதிரியான வெற்றி பெறுவாங்க. அட்வான்டேஜ் டிஎம்கே 35 தொகுதிக்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பல முறை நாம் சொல்லிட்டு வந்தோம். இது வந்து நம்முடைய ஒப்பீனியன் போலில் நாம் எடுத்து சொன்னோம். ப்ளஸ் நம்முடைய தனிப்பட்ட கருத்தாகவும் நம்ம சொன்னோம். இப்போ வந்து நாடு முழுக்க 7 கட்ட தேர்தல்களுடைய வாக்குப்பதிவு ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் நேற்று மாலை 6 மணிக்கு பிறகு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆங்கில, ஹிந்தி மற்றும் தமிழ் தொலைக்காட்சிகள் வந்து அவங்களுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு வியப்பு இருக்கும். நமக்கு வந்து என்ன சார் நீங்கள் வந்து மற்றவங்களாம் எக்ஸிட் போல் வெளியிட்டாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் வெளியிடலையா அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரே நாளில் நடத்தப்பட வேண்டியது. அது வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் கேப் இருந்தால் கூட அன்னைக்கு நடத்தினா தான் அதோடைய உண்மை வெளிவரும் அப்படிங்கிறது இந்த செஃபாலஜியில் ஒரு தியரி. ஸோ அது ஒரே நாளில் நடத்தணும், அதுவும் 40 தொகுதியிலையும் நடத்தணும். அது வந்து 40 தொகுதிங்கிறது வந்து 234 பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதி. ஸோ அந்த ஒரு பீரியடுக்குள்ளேயே மொத்தமாக நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படிங்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் மேன் பவரில் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. நம்ம வந்து சில நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் உட்பட பல நண்பர்களை வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம செஞ்சு அதை கொண்டு வந்துடலாம்னு நினச்சா கூட நம்ம வந்து வி டிடன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். நம்ம என்னன்னா அது வந்து ஒரு குழப்பம் வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நம்ம ஏதோ 4-5 சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்கனால அதை நம்ம வந்து அந்த முயற்சியை நம்ம பண்ணலை. ஸோ இப்போ வந்து போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தமிழ், ஆங்கில, ஹிந்தி தொலைக்காட்சிகள் வெளியிட்ட அந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் என்ன சொல்லுது? அதில் வந்து 2014 நிறைய எக்ஸிட் போல் வந்து தப்பாக போச்சு, அது வந்து மாறி போச்சு, கொஞ்சம் திரும்பிச்சுன்னு சொல்கிறத விட தப்பாக போச்சுன்னு சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். 2019 வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% தப்பாக போச்சு, ஒரு 40% சேனல்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது 2024 என்ன ஆகும்? 2014 முழுக்க தப்பு, 2019 பாதி தப்பு, 2024 என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு கேள்வி வருது. நம்ம வந்து போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். இந்தியா முழுக்க நிறைய சேனல் நடத்தினாலும் நம்ம வந்து ஒவ்வொரு சேனலாக முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து தனித்தனியாக அந்த சேனல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பார்ப்போம். அதற்கு பிறகு வந்து ஓவரால் அதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். முதல்ல இந்தியாவில் பார்ப்போம், அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்ப்போம்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஏபிபி லைவ் அப்படிங்கிறது வந்து சி ஓட்டருங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கள் வந்து அநேகமாக இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபி லைவ் அப்படிங்கிறது அது வந்து சேனலுடைய நேம். அதே மாதிரி இந்த சி ஓட்டருங்கிறது அவங்களுக்காக நடத்தினவங்க. நம்ம அது மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து தந்தி டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இருந்தபோது கிறிஸ் இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற நிறுவனம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி பண்ணார். இப்போ நம்ம சாணக்கியால நாமளே சொந்தமாக பண்ண ஆரம்பிச்சோம், வெளியில் நிறுவனங்கள் இல்லாமல். அந்த மாதிரி வந்து ஏஜென்சிஸ் வச்சு சேனல் பண்ணுவாங்க, நாம் வந்து சேனல் நம்மளாவே தனியாக பண்ணுறோம். ஸோ இந்த ஏபிபி லைவ் அப்படிங்கிற சேனல் வந்து சி ஓட்டர் அப்படிங்கிற நிறுவனங்களோடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறது, ஒட்டுமொத்தமாக பிஜேபி ப்ளஸ் இந்த பிஜேபின்னு வரக்கூடியது எல்லாமே அவங்களுடைய அலைன்ஸுக்கான விஷயங்களாக நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்து பிஜேபி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து 368 சீட்டுகளை வந்து வெல்வாங்க அப்படின்னும், இந்தி கூட்டணி 167 இடங்களை வெல்லும், தமிழகம், கேரளா உட்பட. ஸோ இந்தி கூட்டணி வந்து பெரும்பாலும் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய இடங்கள் எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 இடங்களையும் சேர்த்து 167 இடங்கள் வந்து அவங்க பெறுவாங்க அப்படின்னும், மற்றவர்கள் எல்லாருமே சேர்த்து 8 இடங்கள் தான் பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 368 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கிளியர் தம்பிங் மெஜாரிட்டி, கடந்த முறையோட கூடுதலான சீட்டுகள், நம்ம வந்து எந்த குழப்பம் இல்லாத பார்க்குறோம். அடுத்த சேனல் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது ரிப்பப்ளிக் வந்து 2 விதமான கருத்து கணிப்புகள் நடத்தினாங்க. அது வந்து அவங்களே ரிப்பப்ளிக் டிவியை ஸ்பான்சர் பண்ணிட்டு 2 ஏஜென்சியை டீல் பண்ணாங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஏஜென்சி. இந்த மேட்ரிக்ஸ் ஏஜென்சி வந்து அவங்க வந்து பண்ண கருத்து கணிப்பு. அப்புறம் அடுத்ததாக
வந்து அதே ரிப்பப்ளிக் டிவி வேறு யாரோட பண்ணாங்கிறது அவங்க என்ன சொல்லாங்க பார்க்க போகிறோம். இந்த மேட்ரிஸோட சேர்ந்து ரிப்பப்ளிக் டிவி வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா 368 சீட், கடந்த முறை வந்து ஏபிபி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 360 சீட் வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு என்டிஏக்கும், 125 சீட் வந்து இண்டி கூட்டணிக்கும், மற்றவர்கள் வந்து 50 இடங்களும் வெல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிப்பப்ளிக் டிவி மேட்ரிஸோட சேர்ந்து நடத்துனதுக்கான ரிசல்ட்டாக இருக்குது, அவங்களுடைய எக்ஸிட் போல் ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்தா நான் பார்க்குறோம் அதே ரிப்பப்ளிக் டிவி வந்து பி மார்க் அப்படிங்கிற நிறுவனத்தோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த பி மார்க் நிறுவனத்தை சேர்ந்து பண்ணும்போது அதில் வந்து அவங்க சொன்னாங்க அதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க, 368 359 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 சீட் டிஃபரன்ஸ் வந்து பிஜேபி கூட்டணி 359 இடங்களும், இண்டி கூட்டணி 154 இடங்களும், மற்றவர்கள் வந்து 30 இடங்களும் பெறுவாங்கன்னு இந்த ரிப்பப்ளிக் டிவியை ரெண்டா வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு புதுமையான ஒரு முயற்சி, ஒரே சேனல் 2 பேர்கிட்ட ரீச் பண்ணி ட்ரை பண்ணுது. ஸோ 2 பேர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் மேஜராக அந்த ட்ரெண்ட் வந்து டிஃபரெண்ட் இல்லை. நம்ம வந்து ஒரு ஏஜென்சி வந்து இண்டி கூட்டணி வரணும், இன்னொரு ஏஜென்சி வந்து பிஜேபி அலையன்ஸ் என்டிஏ வரணும்னு சொல்லாமல் 2 பேருமே ஒரே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சீட்டுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்குறோம். அடுத்த சேனல் நம்ம பார்க்கக்கூடியது டைம்ஸ் நவ் இடிஜி நிறுவனத்தோடு சேர்ந்து டைம்ஸ் நவ் பண்ணக்கூடியது. அதில் என்டிஏ கூட்டணி 358 இடங்கள், திரும்ப எகைன் இண்டி கூட்டணி வந்து முதல்ல சொன்ன 368, இது 358. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக எல்லா ஆங்கில சேனல்களும் ஹிந்தி சேனல்களும் தமிழ் சேனல் சொன்னதுலேயே லீஸ்ட் நம்பர் இதுதான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்சம். இந்த 358க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. நம்ம வந்து அதிகபட்சமாக எவ்வளோ போகுங்கிற பார்ப்போம். ஸோ டைம்ஸ் நவ் தான் உள்ளதுலேயே இந்த அலையன்ஸ்லேயே வந்து என்டிஏ அலையன்ஸுக்கு கம்மியாக எவ்வளோ வரும் பார்த்தா ஒரு ரொம்ப கம்மியாக அடிச்சு போனால் 358 சீட் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 358 தான் எல்லா சேனலும் சேர்ந்து கொடுத்ததுலேயே லீஸ்ட் நம்பர்னு பார்க்குறோம். டைம்ஸ் நவ் இடிஜி சேர்ந்து இண்டி கூட்டணி 152 இடங்களை வெல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்களுக்கு 33 இடங்கள் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த சேனல் நம்ம பார்க்கலாம் இந்தியா நியூஸ். இந்த இந்தியான்னு நிறைய வரும், நீங்கள் பார்த்துக்கணும். இந்தியா டிவினே ஒன்று இருக்குது, இந்தியா நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது. இது வந்து இந்தியா நியூஸ் நடத்துனது. அவங்க வந்து பாஜக கூட்டணி 371 இடங்களும், இண்டி கூட்டணி 125 இடங்களும், பிறர் வந்து 47 இடங்களும் பெறுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா நியூஸ் சேனல் இது வந்து ஹிந்தியில் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா நியூஸ் அவங்க வந்து 371 வந்து பாஜக கூட்டணி என்டிஏ, இண்டி கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் 125, அதர்ஸ் வந்து 47. இந்த அதர்ஸில் வந்து பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும், வந்து வெஸ்ட் பெங்காலில் இவங்களை நம்ம மம்தா பானர்ஜிலாம் சேர்ப்பாங்களா பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணியிருக்காங்க அதை தனியாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்க இண்டி கூட்டணி சேர்த்துருக்காங்க. பட் அவங்க வந்து நேற்று மீட்டிங் வரைக்கும் வரலங்கிற துயரம்லாம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த சேனல் யார், அடுத்த சேனல் பார்க்கலாம் இந்தியா டுடே. இவங்க ஒரு முக்கியமான சேனல். இந்த ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிஸ் மை இந்தியா பேரில் தான் நிறைய பொருள்கள்லாம் வந்துச்சு. டெய்லி ஒரு பொருள் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா சிஓ டைரக்டாக அனுப்புறாரு, யாருக்கும் சொல்லிடாதீங்க ரகசியமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. காங்கிரஸ் கூட்டணி அதிகமாக ஜெயிக்குது, இண்டி கூட்டணி அதிகமாக ஜெயிக்குது, நிறைய பொருள்கள் வந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்குலாம் எல்லா இங்கிலீஷ் சேனலுக்கும் எல்லா ஹிந்தி சேனலுக்கும் அண்ட் இந்த மாதிரியான கருத்துக்கள் நடத்தக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஒரே வேலை என்ன போச்சு, நாங்கள் அதை வெளியிடலை அது நாங்கள் செய்யலைன்னு சொல்லி எல்லாருமே மன்னிப்பு கேட்க வேண்டியா போச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த ஆக்சிஸ் இந்தியா மை இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருந்த ஒரு சேனல். அவங்க வந்து 381 இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தால் அதிகபட்ச இடமாக பாஜக கூட்டணிக்கு 381 இடங்களும், இண்டி கூட்டணிக்கு 149 இடங்களும், பிறருக்கு வந்து 13 இடங்களும் சொல்லி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா டுடேயோட இணைந்து ஆக்சிஸ் மை இந்தியா நடத்தின கருத்து கணிப்பு. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது இந்தியா டிவி. ஏற்கனவே நான் சொன்னேன் இந்தியா டிவி இந்தியா நியூஸ் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க, எல்லாமே தனித்தனி டிவின்னு. இது இந்தியா டிவி. இந்த இந்தியா டிவியில் வந்து பாஜக கூட்டணிக்கு 386 இடங்கள், இன்னும் அதிகமாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இண்டி கூட்டணிக்கு 124 இடங்கள், பிறர் வந்து 33 இடங்கள் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து 303 கடந்த முறை வந்து பாஜக கூட்டணி இருந்தது, பாஜக இருந்தது 330 வரைக்கும் வந்து பாஜக கூட்டணி இருந்தது. அதை விட கூடுதலாக தான் வாங்குவாங்கன்னு நம்ம ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து எல்லா பேட்டிலும் நாம கொடுத்த பேட்டில் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லா பேட்டிலும் நம்ம சொன்னது வந்து கடந்த முறை பெற்றதை விட அதிகமான இடங்களை பெறாலும் உத்தரவாதம் சொல்லியிருந்தோம். இப்போ வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கடந்த முறை பெற்ற பாஜக தனிப்பட்ட முறை இதில் ஸ்பிளிட் வந்து கிடைக்கல, ஸ்பிளிட் வந்து எடுத்து அதை எடுக்கலாம். பட் பெரும்பாலும் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட்ல வந்து எந்த குழப்பம் இல்லை. அதுவுமே கூட 303க்கு மேல குறைஞ்சபட்சமா 320 வரைக்கும் அது வந்து நிற்கும். 330 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு. நான் வந்து 330 பிஜேபி 370 என்டிஏ அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கணக்கா இருக்குது. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரியான நிறைய நண்பர்கள் சொல்றதை பார்ப்போம். இந்தியா வந்து டிவி வந்து பிஜேபி கூட்டணி 386, இந்திய அலையன்ஸ் வந்து 124, பிறர் வந்து 33 பார்க்குறோம். அடுத்த சேனல் சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது என்டிடிவி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்டிடிவி வந்து முன்னாடி வந்து திரு பிரணாராய் தலைமையில் வந்து ஒரு குழுவாக இயங்கினாங்க. அவருடைய ஓன் டிவி. நம்ம வந்து தூர்தர்ஷன் காலத்திலேருந்து நம்ம பார்த்துருந்த போது என்டிடிவி வந்து ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க். இன்றைக்கி இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்களில் தமிழில் எப்படி சன் டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புதிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிச்சோ அது மாதிரி வந்து இங்கிலீஷில் வந்து என்டிடிவி தான் நியூ டெல்லி டெலிவிஷன் சொல்லிட்டு அவங்க தான் வந்து பிரணாய் ராய் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது டாக்டர் ராய் என்ன சொல்கிறாரு எல்லாருமே வந்து எவரிபடி யூஸ் டு வாட்ச் டாக்டர் ராய். ஸோ அவருடைய சேனலாக இருந்தது, இப்போ கை மாறிடுச்சு.
போயிடுச்சு. நம்ம வந்து அங்கங்கே போய் வந்து கடைசியில் திரு அதானி அவருடைய நிறுவனத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள சேர்ந்து பண்ணது வந்து ஜன் கி பாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொது ஒளியில் இருக்கக்கூடியவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க சேர்ந்து நடத்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு 377 இடங்களும், இந்திய அலையன்ஸுக்கு வந்து 151 இடங்களும், பிறருக்கு வந்து 15 இடங்களும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஸோ இவங்களோட அதிகமான நம்பர், இவங்களுக்கு வந்து ஒரு சார்பு நிலை கொடுத்தா கூட இவங்களோட அதிகமான நம்பரே மற்றவங்களாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறோம் பிஜேபி அலையன்ஸுக்கு 377, 151, 15 பார்க்குறோம். இது என்டிடிவியோடைய சர்வே ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்த சேனல் நம்ம பார்க்கலாம். அடுத்த சேனல் பார்க்கும்போது நியூஸ் 24 திங்க் ஃபர்ஸ்ட் அவங்களோட டுடேஸ் சாணக்யா. இந்த டுடேஸ் சாணக்யா பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து பாண்டேஸ் சாணக்யா, இது வந்து டுடேஸ் சாணக்யா. ஸோ இந்த டுடேஸ் சாணக்யாவில் வந்து டபுள் ஏ இருக்காது, நம்ம பாண்டேயோட சாணக்யாவில் டபுள் ஏ இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடங்களில் நார்த் இந்தியாவில் மாதிரி நிறைய இடங்கள்லாம் வந்து குழப்பம் வந்துச்சு. இது நீங்கள் எடுத்த சர்வே தானே, நீங்கள் எடுத்த சர்வே தானே, நிறைய குழப்பம் வந்துச்சு. நம்ம வந்து அதை நம்ம இல்லைங்கிற நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நம்ம டபுள் ஏ இருக்கும். நம்ம வந்து பாண்டேஸ் சாணக்யா, அது வந்து டுடேஸ் சாணக்யாங்கிற அந்த கன்ஃபியூஷன் நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு அதிகபட்சமாக உள்ளே அதிகமாக அவங்க தொட விரும்பின அந்த 400 அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் அந்த 400 அந்த 400 அப்படிங்கிறத எக்ஸாக்ட் அப்படியே போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பிஜேபி பிளஸுக்கு வந்து 400 இடங்கள் இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டுடே சாணக்யாவுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கேன். இதுதான் இந்தியாவில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு சொல்லப்பட்ட எண்கள்லேயே உள்ளே அதிகபட்சமான எண்கள் வந்து இந்த 400 தான். பிஜேபி கூட்டணி இவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க, 400 கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணிக்கு 107 இடங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பிறருக்கு வந்து 36 இடங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 400 பார் அவங்க ஆசைப்பட்ட போது 400ல் 400 வந்து நிப்பாட்டி இருக்கு டுடே சாணக்யாவோட. இதுதான் வந்து 358 எப்படி வந்து கொடுக்கப்பட்ட எண்கள்லேயே பாஜக கூட்டணிக்கு குறைவான இடமா இருக்கும். லீஸ்ட் அப்படிங்கிறது 358 அண்ட் த மேக்ஸிமம் அப்படிங்கிறது 400 பார்க்குறோம். ஸோ இந்த 400 தொற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து டுடே சாணக்யாவோட கருத்தாக இருக்கு. நமக்கு கிடைத்த தகவல் படி வந்து 2014லையும் 2019லையும் இந்த டுடே சாணக்யாவுடைய ஒப்பீனியன் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக ஃபைனல் டேலிக்கு நெருக்கமாக இருந்துன்னு சொல்றாங்க. ஸோ இந்த முறை அப்படி வச்சுன்னா எல்லாருமே வந்து பிஜேபி கூட்டணி வருங்கிறதுல யாருக்குமே குழப்பம் இல்லை. அவங்க கடந்த முறையோட கூட பெறுவாங்கிறதுலையும் ஒருத்தரோட மாறுபடல. ஸோ எல்லா சேனலுமே அதில் யூனிஃபார்மாக இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் நம்பராக வந்து இருக்குங்கிற பார்க்குறோம். 400 அப்படிங்கிற நம்பரை தொடர்ந்து பார்க்குறோம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சேனல் நியூஸ் 18 தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சேனல் பார்க்கணும். நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே எல்லா சேனலுமே எல்லா ஊர்லேயுமே நம்ம வேறு வேறு இடங்களில் நியூஸ் 18 பார்ப்பாங்க. அவங்க வந்து CNN அவருடைய குரூப்லேருந்து வந்து தான் பண்ணாங்க. இப்போ வந்து திரு ரிலையன்ஸ் அவங்க அம்பானி குரூப்பில் வச்சிருக்காங்க. இவங்களுடைய கருத்துக்கணி பார்த்தீங்கன்னா பிஜேபி ப்ளஸ் என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து 363 இடங்களையும், இந்தி கூட்டணி 133 இடங்களையும் பாதிக்கும் கீழே, அதர்ஸ் பிறர் வந்து 47 இடங்களையும் பெறக்கூடியதாக நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து பிஜேபி ப்ளஸ் வந்து 363 ஏற்கனவே நம்ம பார்த்தபோது 358 அப்படிங்கிறது வந்து லீஸ்ட் நம்பர் ஆச்சு. அதோடைய கூட கொடுத்திருக்காங்க. சோ நியூஸ் 18 உடைய கருத்து கணிப்பில் வந்து பாத்தீங்கன்னா 363 பாஜக கூட்டணி பெறும் அப்படிங்கிற பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேனல் ஓவராலா உள்ள டேலி. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைம்ஸ் நோவில் ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ரேம் கார்டில் நீங்க பார்க்கலாம். உள்ளே குறைவாக கொடுத்தக்கூடிய டைம்ஸ் நோவு தான் 358. அந்த எண்ணை வந்து வேற யாரும் கொடுக்கல. அப்புறம் வந்து ரிப்பப்ளிக் டிவியோட 2 அவங்க வந்து மார்க்கோட சேர்ந்து பி மார்க்கோட சேர்ந்து நடத்தினதுல 368ங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல ஏபிபியும் 360 கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 381 அது வந்து இந்தியா டுடே, அதுக்கு 380க்கு மேலே இன்னொருத்தரும் கொடுத்துருக்காங்க. இந்தியா டிவியும் இந்தியா டுடே ரெண்டுமே வந்து 386 381 கொடுத்துருக்காங்க. இந்தியா நியூஸ் 371, என்டிடிவி 377, உள்ளே ஹையஸ்டாக வந்து டுடே சாணக்யா 400 கொடுத்துருக்கிறது பார்க்குறோம். இது வந்து அதிகபட்சமாக என்டிஏ அலையன்ஸுக்கு 400 என்பது டுடே சாணக்யாவும், குறைந்தபட்சமாக டைம்ஸ் நவ் மற்றும் அவங்க மட்டும்தானா அவங்க வந்து டைம்ஸ் வந்து 352 கொடுத்துருக்காங்க. ஸோ லீஸ்டாக பாஜக கூட்டணி பெறக்கூடிய எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 358. அதிகபட்சமாக பாஜக கூட்டணி என்ன பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 இருக்கிறதா வந்து எல்லாத்தோடைய நம்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 154, 167, 167 ஏபிபி தான் வந்து உள்ளே அதிகபட்சமாக நம்ம வந்து இந்தி கூட்டணி வெல்லக்கூடிய இடங்கள் அதிகபட்சமாக 167 இருக்கும்னு வந்து ஏபிபி சொல்லியிருக்காங்க. உள்ளே கம்மியாக 107 டுடே சாணக்யா, ஏன்னா அவங்க தான் வந்து பாஜக கூட்டணிக்கு அதிகமாக 400 கொடுத்துருக்கனால 107 தான் வெல்வாங்க இந்தி கூட்டணி சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தளவுக்கு லீஸ்ட்டுங்கிறது 107, ஹையஸ்ட்டுங்கிறது வந்து 167. ஸோ இதான் அந்த நம்பராக இருக்குது. பிறர் வந்து வேரியாது 8லேருந்து ஆரம்பித்து அது 50 60 வரைக்கும் வந்து வேரியாதுன்னு பார்க்குறோம். நம்ம 2019 லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து மேலே உள்ளது பூரா பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் முடிவுகள். கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 2019 ரிசல்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன ஆவரேஜ் வருமோ அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கிய வந்து கடந்த முறை இருந்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். 353. நம்ம வந்து 358 தான் இந்த முறை அவங்க கொடுக்கக்கூடிய லீஸ்ட் நம்பர். லாஸ்ட் டைமே அவங்க அலைன்ஸ்
அலையன்ஸ் வந்து டோட்டலாக வந்து 353 பிஜேபி கூட்டணி இருந்ததையும் 120 தான் வந்து காங்கிரஸ் கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி பெற முடிஞ்சதுங்கிறதையும் மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து 70 பெற்றாங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த முறை இந்த ஒட்டுமொத்த சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ்லேருந்து ஒரு கொஞ்சம் குறைய ஒரு 20 சீட்டு குறைய தான் வந்து இந்த 2019 இருந்ததுங்கிற பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன தெரியுது தெளிவாக அப்படின்னா, இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது பிஜேபி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது 1 கிளியர். கடந்த முறை பெற்றதை விட கூடுதலான சீட்டுகளை பிஜேபி பெறுகிறது 2 கிளியர். கடந்த முறை பெற்றதை விட கூடுதலாக பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் பெறுகின்றன 3 கிளியர். ஸோ வந்து அவங்க 400 தொடுறாங்களா இல்லை? நேற்று வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு ஜோக் போட்டிருந்தார், டாக்டர் விஜய் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு. அவர் போட்டிருந்தார், பாண்டே ரொம்ப சோகமாக இருக்கிறார், ஏன்னா 400 வராது போல தெரியுதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க பாஜகவுடைய பிரதமர் அண்ட் பிரதமர் வேட்பாளர் அவர் வந்து ரொம்ப தெளிவாக நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப சொன்னார், நான் வந்து ஒரு ட்ராப் போட்டேன், அந்த ட்ராப்ல எல்லா கட்சியிலுமே சிக்கிட்டாங்க, நான் வந்து அப்கி பார் 400 பார்னு 400க்கு மேலன்னு சொல்லும் போது எல்லாருமே 400 வருமா வராதாங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்களே தவிர மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமாங்கிற கேள்வியே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஒரு அருமையான ஒரு நெரேட்டிவ்னர். அதை நாமளும் பலமுறை சொல்லியிருந்தோம். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியா டிவி பேட்டியில் நினைக்கிறேன், இந்தியா டிவி பேட்டியில் அவர் வந்து சொன்னார். அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2-3 மாதம் முன்னாடி நம்ம வந்து சொன்னோம், அவர் எவ்வளோ அழகாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு, அவர் நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ட்ராப் போட்டிருக்காரு, அந்த ட்ராப்பில் போய் நம்ம வந்து தேங்காய் பத்தை பார்த்துட்டு விழுற எலி மாதிரி விழுறோமேன்னு கூட தெரியாமல் இவங்க வந்து இருக்கிறாங்க. நம்ம எதிர்கட்சியில் பற்றி நம்ம அன்றைக்கே நம்ம சொன்னோம். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு ரொம்ப தெளிவாக சொன்னார், இது நான் வந்து பிளான் பண்ணி செஞ்ச விஷயம்னு. ஸோ 400 அப்படிங்கிற அந்த நம்பர் அவர் வந்து வச்சார். அந்த மேஜிக் நம்பர் தொடுவாங்களா கேள்வி வந்துருச்சு. எக்ஸிட் போல் முடிவுகளில் ஒரு சேனல் வந்து 400 தொட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா சேனலுமே வந்து அவங்க வந்து 358க்கு மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை பெற்ற 353க்கு மேலே தான். ஸோ கடந்த முறை 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக என்ன வாக்குகளை, பாஜக கூட்டணி என்ன சீட்டுகளை பெற்றதோ அதை விட அதிகமாக தான் பெறுவாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான சேனல் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வர போகிறோம். தமிழ்நாட்டு நிலைமை என்ன அப்படிங்கிறது, இங்கே வந்து ஒரு 40 தொகுதிகள், தமிழகம் புதுவை உட்பட. இதில் புதுவையில் வந்து பாஜக வென்றுடும் அப்படிங்கிறதுல யாருக்குமே குழப்பம் இல்லை, பாஜக கூட்டணி வென்றுவாங்க அப்படின்னு. ஸோ மாநில வாரியாக எல்லா கட்சிகளுமே போடும்போது வந்து புதுவையில் வந்து பாஜக கூட்டணி வென்றுட்டாங்க. அது அப்படியே ஆல்மோஸ்ட் அதில் வந்து வேற யாருமே ஒரு மாற்று சொல்ல 99%. அது அப்படியே தனியாக விட்டுருங்க. ஸோ நம்ம 39க்கு மட்டும் பார்ப்போம், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 39 மட்டும் பார்ப்போம். அதில் திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த 39 பார்த்தீங்கன்னா ஏபிபி அகைன் அவங்க சி ஓட்டோட சேர்ந்து நடத்தும் போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 38 இடங்களை வெல்லும்னும், அதிமுக கூட்டணி எந்த இடங்களையும் பெறாது அப்படின்னும், பாஜக கூட்டணி ஒரு இடங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ புதுவையில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். நாம பலமுறை சொல்லியிருக்க, நீங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்க்க முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், அதிமுக தமிழ்நாட்டில் 2024 திமுக கூட்டணிக்கு ஃபுல் அட்வான்டேஜ், அட்லீஸ்ட் 35 அவங்க வந்து எடுப்பாங்க. மிச்சம் வந்து எப்படினாலும் போகலாம். அது வந்து மிச்சம் இருக்குது, முழுமையாகவே திமுக கூட்டணிக்கும் போயிடலாம், முழுமையாக அதிமுக கூட்டணிக்கும் போகலாம், முழுமையாக பாஜக கூட்டணிக்கு போகலாம். ஏன் அப்படின்னா இந்த மும்முனை போட்டி வந்து கடுமையாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த 5-6 தான். கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, தருமபுரி, இது போன்ற இடங்கள்ல தான் ஒரு கடுமையான போட்டி இருக்காங்க. இது எப்படினாலும் மாறலாங்க. அதுதான் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா சேனலுமே கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஏபிபி வந்து அவங்க சொல்லக்கூடிய கணக்கில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 38 இடங்கள், திமுக கூட்டணி 38 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு எந்த இடமும் கிடைக்காது அப்படிங்கிறதும், பாஜக கூட்டணி ஒரு இடத்துலையும் வெற்றி பெறுவாங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸிட் போலில் வந்து லாஸ்ட் டேல அவங்க வந்து நம்ம இது வந்து ஏப்ரல் 19 எடுத்து நம்ம பார்க்கணும். எக்ஸிட் போல் வந்து 7 கட்டங்களாக நடந்ததுனால 7 ஃபேஸில் வேற வேறு இடத்துல பண்ணியிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் நம்ம ஒரே கட்டமாக நடந்ததுனால பண்ணியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியாவோட சேர்ந்து அவங்க திமுக கூட்டணிக்கு 35 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 1 இடமும், மற்றவர்களுக்கு வந்து 3 இடங்கள், பிஜேபி கூட்டணி வந்து 3 இடங்கள் சொல்லியிருக்காங்க. சோ கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி வந்து அதிமுக கூட்டணிக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு, பாஜகவுக்கு 1 கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு 1 இடம் கிடைக்கும், பாஜக கூட்டணிக்கு 3 இடம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ அதிமுகவை விட பாஜக அதிகம் பெறும் அப்படிங்கறத அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடேவும் அதே கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்த சேனல் நம்ம பார்த்தோம்னா இந்தியா டிவி, அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்த கருத்து 39 இடங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு குறைந்தபட்சமாக ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, 33 இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும், அதிமுக கூட்டணிக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக பாஜக கூட்டணிக்கு 6 இடங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் இது வந்து பாஜக கூட்டணிக்கு அதிகமான சீட்டுகளை கொடுத்திருக்கு இவங்க ஒரு பார்க்கணும். அண்ட் இவங்க வந்து ரொம்ப திடமா ஏடிஎம்கேக்கு எதுவுமே இல்லைங்கிற சொல்லியிருக்காங்க பார்க்கணும். 33 வந்து திமுக கூட்டணி பெறுங்கிறது இந்தியா டிவியோட கணிப்பா இருக்குது. அடுத்த சேனல் நம்ம பார்க்கலாம். என்டிடிவி ஜன் கி பாத்தோட சேர்ந்து நடந்தது. அதுல திமுக கூட்டணி 36 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு எந்த இடங்களும் கிடையாதுங்கிறதும், பாஜக கூட்டணி 3 இடங்களும் பெறத பார்க்குறோம். ஸோ வந்து 33 தான் லீஸ்ட் நம்பரா டிஎம்கே அலையன்ஸ் கொடுக்கக்கூடியது பார்க்குறோம். ஏடிஎம்கேக்கு யாருமே சீட் இது வரைக்குமே கொடுக்கலங்கிறத பார்க்குறோம். பிஜேபிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 3லேருந்து 6 சீட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்கிற பார்க்குறோம். இந்த முறை பிஜேபி பிளஸுக்கு வந்து 3 சீட்டுகள் வந்து என்டிடிவி ஜன் கி பாத்தோடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்ல கொடுக்குறாங்க. அடுத்தா நம்ம பார்க்கக்கூடிய சேனல் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18, அவங்க வந்து நடத்தும் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடுங்கிறது
திரு கார்த்திகை செல்வன் பார்க்குறாரு இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 38 இடங்களையும், அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணி இந்த 0 இடங்களையும், பாஜக கூட்டணி ஒரு இடங்களையும் பெரும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாஜகவுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கக்கூடிய பாஜக கூட்டணி அது என்னங்கிற பார்க்கணும். அது தர்மபுரியாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், எந்த தூயா இருக்குங்கிற மாதிரி திருநெல்வேலியாக கூட இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஸோ பாஜக கூட்டணி வந்து ஒரு இடத்தையும், அதிமுக கூட்டணி எந்த இடமும் கிடைக்காதுங்கிறதும் அதிகபட்சமாக 38. கடந்த முறை பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தான் எடுத்திருந்தாங்க. கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒன்று எடுத்திருந்தாங்க, தேனியில் எடுத்திருந்தாங்க. பாஜக கூட்டணி எந்த இடங்களையும் பெற முடியல. பாஜக கூட்டணியில் அவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்க. அவங்க ஒரே இடம் தான் பட்டாங்க. 38 சீட் அவங்க எடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில். ஸோ வந்து இதே முறை திரும்ப அப்படியே தான் ரிசல்ட் திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 சொல்கிறாங்க. அடுத்த சேனல் நம்ம பார்க்கலாமா? ஓகே, நியூஸ் 24 அவங்க வந்து டுடேஸ் சாணக்கியாவோட சேர்ந்து திரும்ப ஒரு டிஸ்க்ளைமர், டுடேஸ் சாணக்கியா வேற, பாண்டே சாணக்கியா வேற. ஸோ திமுக கூட்டணி 29 இடங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்பர்லேயே ரொம்ப குறைவான நம்பர் 33 ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. டுடேஸ் சாணக்கியா வந்து ஓவராலாக நேஷனல் டேலிலேயே 400 கொடுத்துருந்துச்சு பிஜேபிக்கு கூட்டணிக்குங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமான எண்கள் கொடுக்குறாங்க. திமுக கூட்டணிக்கு வந்து 29 இடங்கள் கொடுக்குறாங்க. அதிமுக அவங்க ஒரு இடமும் கொடுக்கல. எக்ஸிட் போலில் வந்து எதுவுமே ஏடிஎம்கேக்கு ஃபேவராக வரலங்கிற நம்ம கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி இதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு நல்லா ஃபேவராக இருக்குன்னு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்த இடங்களாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வராது, ஏடிஎம்கே கூட்டணிக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி கூட்டணிக்கு 10 இடங்கள் கொடுக்குறாங்க. உள்ளே அதிகபட்சமாக இவ்வளோ அதிகமான இடங்கள் வந்து வேறு எந்த சேனலும் கொடுக்கல. அது நேஷன் வைடும் கொடுக்கல, தமிழ்நாடு வைடும் கொடுக்கல. தமிழ்நாட்டிலையும் நேஷனல் வைடும் அதிகபட்சமாக நேஷனலில் 400 சீட்டு பிஜேபி கூட்டணிக்கும், தமிழ்நாட்டில் வந்து 10 சீட்டு பிஜேபி கூட்டணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக தெரியுதோ அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தோணுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குனாலும் நேஷன் வைடு எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம தெரியல. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சேனல் ரிப்பப்ளிக் மேட்ரிக்ஸோட சேர்ந்து நடத்தினதில் தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி 37 இடங்கள், அதிமுக கூட்டணி 1. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் அதிமுக கூட்டணிக்கு முதல் முறையாக ஒரு சேனல் ரிப்பப்ளிக் டிவி, அவங்க வந்து ப்ரோ பிஜேபின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சேனலே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு சேனல் ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க. பாஜக ஒரு தொகுதி சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்றா பிரிச்சுக்கோங்கப்பா, நீங்கள் கூட்டணியை வந்து முடிச்சுக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணி 37 இடங்களை வெல்லும் அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் டிவி மேட்ரிக்ஸோட சேர்ந்து நடத்தினது. இன்னொரு நிறுவனத்தோட சேர்ந்து அதே ரிப்பப்ளிக் டிவி பண்ணியிருக்காங்க, பி மார்க்கோட சேர்ந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இன்னும் கூடுதலாகவே போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணிக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது, திமுக கூட்டணிக்கு தான் வந்து அதிமுக கூட்டணி தான் ஒன்று கிடைக்கும், மிச்சர் கூடிய 38 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். வந்து கடந்த முறை ரிசல்ட் வந்த மாதிரி அப்படியே வந்து 2019 ரிசல்ட் அப்படியே ரிப்பீட் ஆகிற போது 38 தொகுதியில் திமுக கூட்டணியும் ஒரு தொகுதி அதிமுக கூட்டணியும் பாஜக எந்த இடங்களையும் பெறாது என்று ரிப்பப்ளிக் டிவி பி மார்க்கோட சேர்ந்து நடத்தின கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போல. அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது டைம்ஸ் நவ் இடிஜி நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்தினது. அவங்க இடிஜி நிறுவனத்தை சேர்ந்து டைம்ஸ் நவ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 34 இடங்களையும், அதிமுக கூட்டணி அதிகபட்சமாக 2 இடங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே அதிகபட்சமான ஹையஸ்ட் நம்பர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க, டைம்ஸ் நவ் தான் கொடுத்துருக்காங்க. 2 இடங்களில் அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு அப்படின்னு. கூட்டணின்னு சொல்றத விட அதிமுகனே சொல்லிடலாம், ஏன்னா வந்து தேமுதிகவுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்குது. ஸோ பாஜக கூட்டணி 3 இடங்களை வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம்ஸ் நவ் வந்து அதிமுகவுக்கு இது வரைக்கும் எந்த சேனலும் கொடுக்காத அதிகபட்ச நம்பராக 2 கொடுத்தாலும் அதை விட ஒரு நம்பர் கூடுதலாக வந்து பிஜேபி கூட்டணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்ஸ் நோடைய நம்பர் இதுவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தந்தி டிவியா, தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய பழைய நம்ம இடம். ஸோ நம்ம முன்னாடி இருந்தபோது 2014 நம்ம தான் முதல்ல அங்கே வந்து தம்பி அருண் கிருஷ்ணமூர்த்தி இன்ட்ரடக்ஷன் பண்ணி அங்கே வந்து கருத்தங்கணி பண்ணோம். அப்போ வந்து அதில் பெரிய மலர் நினைவு நம்ம வந்து நேற்று பேசும்போது கூட அருண்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய ஒரு 2014 அது வந்து ஹவு இட் வாஸ் எ ரிஸ்கி கால் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 39 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்க போகுதுன்னு 2014 சொன்னபோது அதை தந்தி குழுமத்திலே நம்பலை. அது வந்து அது எப்படி இவ்வளோ ஒரே இதாக போகணும், இல்லை சார் ஒரு மாதிரி பெரிய ட்ரெண்டாக இருக்குன்னு சொன்னால் வந்து இட் வாஸ் எ டஃப் பீரியட். அண்ட் 2014 அந்த கருத்து கணிப்புக்கு பிறகு வந்து ஒரு பெரிய வேவ் இருந்தது. ஒட்டுமொத்த தமிழகமும் இந்தியாவும் தந்தி டிவியை திரும்பி பார்த்துங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த தந்தி டிவி வந்து கிறிஸ்டியன் ஃபோ மீடியா நிறுவனத்தோட சேர்ந்து அவங்க நடத்தின இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்போ வேறு மாதிரி நிறையா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம இருக்கும்போது நம்ம பண்ணது வேறு, நம்ம இருக்கும்போது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அவங்க வந்து வேறு மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து பொறுப்பெடுக்க முடியும், இன்றைக்கி வந்து அவங்களுடைய இதாக நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து 33லேருந்து 39 இடங்கள் வரைக்கும் பெறணும். ஸோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ அடிச்சு போனாலும் 33 வாங்க சார், 33 குறைஞ்சி வாங்க வாய்ப்பே இல்லை சார். இந்தியா டுடே சாணக்கியா வந்து 29 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் போகாது சார், ரொம்ப லீஸ்ட்டாக போனால் 33 போவாங்க சார். அப்படின்னா ஹையஸ்ட் எவ்வளோ போனாலும் 39 வரைக்கும் போகலாம் சார். ஸோ அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லா தொகுதியிலுமே அவங்க எடுத்தாங்க. 39 தமிழ்நாடு மட்டும். ஸோ எல்லா தொகுதியுமே அவங்க எடுத்துருவாங்க. நம்ம வந்து அதிமுக பாஜக ஒரு தொகுதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ரேஞ்சாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரேஞ்சாக சொல்லும்போது ஏடிஎம்கேக்கு எதுவுமே கிடைக்காம போகலாம், அதிகபட்சமாக கிடைச்சா 2 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு வந்து எதுவுமே கிடைக்காம போகலாம், கிடைச்சா அதிகபட்சமாக 4 வரைக்கும் போகலாம்னு
சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் இந்த 39ங்கிறது இங்கே வச்சுட்டீங்கன்னா மற்றெல்லாம் ஜீரோவாக நிற்கும். இங்கே 39 33 வச்சுட்டீங்கன்னா இந்த 4 உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இப்படி ரிவர்ஸில் நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே 39 இவங்க எடுத்துட்டாங்கன்னா இவங்க 2 ஜீரோ, இவங்க 33 எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அதிகபட்சமாக 2 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட கூடுதலாக பாஜகவுக்கு அதிகமாக 4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேருமே எந்த சீட்டுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைச்சதுன்னா அதிமுக கூட்டணிக்கு 2, பாஜக கூட்டணிக்கு 4 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தினமலர். இதுதான் நம்முடைய தாய் வீடு. ஸோ நம்ம வந்து பிறந்த இடம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இது வந்து தந்தி டிவி வந்து புகுந்த வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து பிறந்த வீடுன்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஸோ தினமலரில் தான் நம்ம கெரியர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே நம்ம வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி தந்தி டிவி மாதிரி அந்த ரேஞ்சிலே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு 30 முதல் 37 இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக 30 கிடைக்கும், அதிகபட்சமாக இட் மே கோ அப் டு 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி எதுவுமே கிடைக்காம இருக்கலாம், கிடைச்சா 2 நம்பர் கிடைக்கலாம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு அப்படின்றாங்க. பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் மினிமமே 2 கிடைச்சிடும் சார், எப்படி போனாலும் 2 கிடைச்சிடும், அது வந்து 7 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல நம்பர் கொடுத்துருக்காங்க இவங்க. பட் வந்து திரும்ப வந்து எல்லாருமே வந்து ஏடிஎம்கே விட பிஜேபிக்கு கூடுதலான சீட் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்மாக எல்லாருமே வந்து 29 தான் லீஸ்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க. 29க்கு மேலே 39 வரைக்குமே கொடுத்துட்டாங்க டிஎம்கே அலையன்ஸ்னு பார்க்குறோம். ஏடிஎம்கேக்கு வந்து அதிகபட்சமாக கொடுக்க மாட்டாங்க, கொடுத்ததுமே 2க்கு மேலே கொடுக்க மாட்டாங்கிறத பார்க்குறோம். பாஜகவுக்கு வந்து 10 வரைக்கும் வேறு சேனல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஓவராலாக நம்ம பார்க்குறோம். இதில் உள்ளதிலேயே குறைஞ்சபட்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 திமுக கூட்டணிக்கு டுடே சாணக்கியா அவங்க தான் வந்து பிஜேபிக்கு அதிகமாக கொடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து டுடே சாணக்கியா தான் 29 உள்ளதிலே கம்மியாக கொடுக்குறாங்க திமுக கூட்டணிக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க. ரிப்பப்ளிக் 1 வந்து 38 கொடுக்குறாங்க, நியூஸ் 18 38 கொடுக்குறாங்க, அண்டு ஏபிபி 38 கொடுக்குறாங்க, அண்டு தினமலர் அண்டு தந்தி டிவி 2மே 39 37 வரைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுலேயும் அந்த 38ங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2019 பார்த்தீங்கன்னா 38 சீட் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து கடந்த முறை நடந்த நம்பர் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நிறைய சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தினமலரும் தந்தி டிவியும் 2 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த முறை 1 தேனியில் வந்து திரு ரவீந்திரநாத் குமார் ஜெயிச்சாருங்கிற பார்க்குறோம். பாஜக கூட்டணிக்கு வந்து எல்லாம் ரிப்பப்ளிக் 1 வந்து 0 கொடுத்துருக்குறாங்க, கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, வேரி வர நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1லேருந்து நம்பர் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டுடே சாணக்கியா 10 கொடுத்துருக்குது, ரிப்பப்ளிக் 1 0 கொடுத்துருக்குறாங்க, தந்தி டிவி 4 வரைக்கும், அண்டு தினமலர் வந்து 7 வரைக்கும், டைம்ஸ் நவ் 3, ரிப்பப்ளிக் டிவி 1, நியூஸ் 18 1, இந்தியா டிவி 6, இந்த மாதிரி வேறு சேனல், இந்தியா டுடே 3 அப்படின்னு நிறைய நம்ம. ஸோ பிஜேபி வில் ஸ்டார்ட் இட்ஸ் அக்கௌண்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு கிளியர் பாடமாக தெரியுங்கிற பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ஒரு போல் ஆஃப் போல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேனல்கள் எல்லாருமே நம்ம தினமலர் தந்தி டிவிலேருந்து, ரிப்பப்ளிக் டிவியோடைய 2 சர்வேலேருந்து, டைம்ஸ் நவுலேருந்து, இந்தியா டிவிலேருந்து, இந்தியா டுடேலேருந்து, நியூஸ் 18லேருந்து, நியூஸ் இந்தியா நியூஸ்லேருந்து, டுடே சாணக்கியாலேருந்து எல்லா சேனலும் போட்டு தமிழ்நாட்டில் அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதோடைய ஆவரேஜ் நம்ம எடுக்கிறோம். அதோடைய ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு 35 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 1 இடமும், பாஜக கூட்டணிக்கு 3 இடங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா. இதான் போல் ஆஃப் போல்ஸ்னு சொல்லக்கூடிய போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுடைய ஆவரேஜ் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அதோட ஆவரேஜ் ஆகுது பார்க்கும்போது டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக 35 அது வந்து திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 1, பாஜக கூட்டணிக்கு 3 அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய. இது வந்து இது நடந்துச்சு அப்படின்னா பாஜக ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 3வது பெரிய கட்சி ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். நம்ம நாம் தமிழருடைய அஃபிஷியல் ரெக்கார்டு வந்து அவங்களுக்கு 7% வரைக்கும் வாக்கு இருக்குது. ஸோ அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கேரண்டியாக வந்து அந்த 3வது இடத்தை பிடிச்சிருவாங்க. அதை தாண்டி இவங்க நாங்கள் 2வது இடத்தை பிடிச்சிட்டோம், நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து பாஜக கூட்டணி எவ்வளோ இடங்களில் வெல்வாங்க அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதிகளையாவது வந்து அதிமுகவை 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டு முதல் இடத்துல திமுகவும், 2வது இடத்துல பாஜக கூட்டணியும், 3வது இடத்துல அதிமுக கூட்டணியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகள்லாம் அதுக்கு உதாரணம். நம்ம தொகுதிகள்லாம் வந்து நல்ல 2வது இடத்துல இன்னும் இங்கே நம்ம மத்திய சென்னை கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து முதல் இடத்துல திமுக கூட்டணி, 2வது இடத்துல பாஜக கூட்டணி, 3வது இடத்துல வந்து அதிமுக கூட்டணி போகக்கூடிய தொகுதிகளே ஒரு 7-8 இருக்குது. ஸோ பிஜேபி வந்து இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா திமுக கூட்டணி 35, அதிமுக கூட்டணி 1, பாஜக கூட்டணி 3 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னா திமுக பிஜேபி மே கிளைம் தட் வி ஆர் த நம்பர் 2 பார்ட்டி ஹியர் அப்படின்னு அப்புறம் 2026 என்னங்கிற பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஓவராலாக பார்த்து நேஷன் வைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்தியா முழுக்க அவங்க சொன்ன ஆவரேஜ் என்னவா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க எல்லா சேனலும் நம்ம வந்து அவங்க டோட்டலாக அவங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியா, ஹிந்தி மீடியா எல்லாருமே சேர்ந்து டோட்டலாக ஓவரால் போட்டு பார்த்தீங்கன்னா 373 இடங்கள் வந்து பாஜக கூட்டணி கிடைக்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து கடந்த முறை கிடைத்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 20 சீட் வந்து கூட. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி பாரத பிரதமர் நேருவுக்கு பிறகு 3வது முறையாக தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு பிரதமர். அவர் வந்து 3வது முறையாக இந்த அவர் பாஜக ஆட்சி, பாஜக பிரதமர் 3வது முறையாக அவர் அட்டெம்ப்ட் பண்ணும்போது 2014 282, 2019 303, 2024 கிட்டத்தட்ட 330 அதுக்கு மேலே அப்படின்னு வரும்போது பப்ளிக் வந்து எவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஓட்டு போடுறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நெகட்டிவ் ஓட்டு மட்டும்தான் இருக்கும். பிடிக்கவே இல்லை, அவன் வரக்கூடாதுப்பா அப்படிங்கிற கூட தான். அஃப்கோர்ஸ் இந்திய கூட்டணி ஃபுல்லாக ட்ரை பண்ணது, தமிழ்நாட்டில் திமுக உட்பட நேஷன் வைடு இந்திய கூட்டணி பூரா ட்ரை பண்ணது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார், மோடி வரக்கூடாது எங்களுக்கு தான். அவங்க ஒருவேளை நிதின் கட்கரியோ மற்ற யாரை வந்துட்டா கூட பரவாயில்ல, மோடி வரக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து ரொம்ப கிளம்புனாங்க. அப்போ அப்படி ஒரு நெகட்டிவான விஷயங்களா இல்லாமல் இவங்க வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற பாசிட்டிவான அந்த வளர்ச்சிக்கான விஷயத்தை அவங்க முன்னிறுத்திட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு பாசிட்டிவான ஒரு வேவ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா சேனலும் ஒரு சேனல் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்கூடிய குறைந்தபட்ச நம்பர் 358 அப்படிங்கும் போதும் அதிகபட்ச நம்பர் 400 அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் இவங்க வந்து எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கணும். எந்த குழப்பமும் இல்லாமல் அவங்க தெளிவாக போயிட்டு இருக்காங்க, ஒரு சைடாக கிளியராக போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். குறைஞ்சபட்ச நம்பர் 358 பார்த்தோம், அதிகபட்ச நம்பர் 400 பார்த்தோம். அதோடைய ஆவரேஜ் பார்க்கும்போது 373 எல்லாருடைய 400 கொடுத்தவங்களையும் பார்த்துட்டு 358 கொடுத்தவங்களையும் பார்த்துட்டு இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 373 எல்லா சேனலுடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தோன்னே இந்த ஆவரேஜ் 373 ஒரு ஹியூஜ் ஹிஸ்டாரிக்கல் நம்பர் நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு சாதாரணமான நம்பரில் பாரத பிரதமர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம 400 நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும், ஆனால் எங்களுக்கே நாங்கள் 370 ஃபோக்கஸ் பண்ணுறோம். எங்களுக்கு எதுக்கு 370? ஆர்டிகல் 370 வந்து பாஜக அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து அதை வந்து காலி பண்ணார் அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவாகணும். அந்த மக்களுக்கு அந்த எண்ணம் பதிவாக இருக்குது. அதனால பாஜகவே தனியாக 370 தொடும் அப்படின்னாரு. 400 தொடாதுங்கிற நம்ம பல முறை சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வந்து பட் இந்தியா டுடேஸ் சாணக்கிய மட்டும் 400 தொடும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 373 அப்படிங்கிறது பிஜேபியோட அலையன்ஸ் நம்பராக இருக்குது, விச் இஸ் எ வெரி ஹியூஜ் நம்பர். இந்தியா அலையன்ஸுக்கு வந்து கடந்த முறை பெற்றோட கொஞ்சம் ஒரு கூட வரலாம், ஒரு ஏன்னா நிறைய பேர் அலையன்ஸில் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால 139 இடங்கள் கிடைக்கணும். பிறர் வந்து ஒரு பெருசாக இல்லை 31 இடங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அலையன்ஸில் 2 அலையன்ஸில் இல்லாத நாங்கள் தனியாக போட்டிடுறோங்கிற மாதிரி நம்ம வந்து நவீன் பட்நாயக்குடைய கட்சி மற்றும் வந்து இவருங்க நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அவங்க எல்லாருமே சேர்ந்து 331 இடங்கள் வந்து அதிகபட்சமாக பெறுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பரை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 373 பாஜக கூட்டணியும் 139 இந்தியா கூட்டணியும் 31 அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பிற கட்சிகளும் வந்து இறக்கக்கூடியதை பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். இந்த இடத்தை பெறுவதற்கு பாஜக செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து ரொம்ப கடுமையானது. பாஜகவுடைய பிரதமராக அவர் முன்னிறுத்தப்படக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான உழைப்பை காட்டி அது வந்து அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு உழைப்பை காட்டி இந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கட்சி வந்து எல்லாமே சேர்ந்து கொண்டு போய் இந்த ஒரு பெரிய இடத்துல பாட்டு வச்சிருக்காங்க.